Hello guys, welcome back HHRM Creative. Today we are going to see how to make drone. இதுவரைக்கும் HHRM Creativeக்கு subscribe பண்ணாதவங்க இந்த வீடியோவிற்கு கீழ் இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அப்படியே இந்த ஆல் பட்டனையும் press பண்ணிடுங்க. First object is quadcopter crane. Second object is 1000 kilo voltage brushless motor. Third object is lipo battery 2200 milliampere. Fourth object is lipo battery compact charger B3 model. Fifth object is APM 2.8 plate controller. Sixth object is receiver model FSR6B. Seventh object is GPS module. Eighth object is flight sky transmitter model FSCD6B. Ninth object is quadcopter propeller 2 pairs. 10th object is electronic stability controller. Next, Allen key for motor fixing.
ஏபிஎம் போர்டில் இஎஸ்சிஸை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஏபிஎம் போர்டை வந்து ஃபார்வேர்டு, அதாவது இதுதான் ஃபார்வேர்டு. இப்போ இது வச்சிட்டிங்கன்னா இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் மோட்டர், செகண்ட் மோட்டர், தேர்ட் மோட்டர் அண்ட் ஃபோர்த் மோட்டர். இப்போ இந்த இஎஸ்சிஸை வந்து நீங்கள் அவுட்புட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து மோட்டர் 1. ஸோ நான் மோட்டர் அவுட்புட் 1ல் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து மோட்டர் 2, இது வந்து அவுட்புட் 2ல் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து மோட்டர் 3, அவுட்புட் 3 டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து மோட்டர் 4. ஸோ இதை வந்து ஃபோர்த் அவுட்புட்டில் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஃபோர்த் அவுட்புட் டெர்மினல். இப்போ பார்த்தீங்கன்னா இஎஸ்சிஸோட கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சது, அவுட்புட்ஸு. இப்போ வந்து நம்ம இன்புட்ஸை கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம். வந்து இது வந்து இன்புட் டெர்மினல். ஸோ ஃபஸ்ட் டெர்மினலுக்கு இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க, 3 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் செகண்ட் டெர்மினல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து ஃபஸ்ட் டெர்மினலோடைய ஒயர்ஸை வந்து சேனல் 1ல் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சேனல் 2 உடைய ஒயரை வந்து நம்ம சேனல் 2க்கு கனெக்ட் பண்ண போகிறோம். சேனல் 3 இன்புட்டோடைய தேர்ட் டெர்மினலோடைய ஒயரை வந்து ஆரஞ்சு ஒயர், அதை வந்து நம்ம டெர்மினல் 3ல் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபோர்த் இன்புட் டெர்மினல் ரெட், இதை வந்து ஃபோர்த்து சேனல் ஆஃப் ரிசீவரில் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து டெர்மினல் இன்புட்லேருந்து ஃபிஃப்த்து சேனல் ரிசீவருக்கு கனெக்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து சிக்ஸ்த்து டெர்மினல்லேருந்து சிக்ஸ்த்து சேனல். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 6 சேனல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இப்போ வந்து நம்ம ட்ரோனில் வந்து நம்ம ஜிபிஎஸ் மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். ஜிபிஎஸ் மாடியூலில் ஏபிஎம் 2.8 ஃப்ளைட் கண்ட்ரோலரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த 4 ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஜிபிஎஸ் உடைய ஒயர்ஸு. இது வந்து காம்பஸ், எக்ஸ்டர்னல் காம்பஸ். ஆக்சுவலாக ஏபிஎம் 2.8 ஃப்ளைட் கண்ட்ரோலர்லேயே இன்டர்னல் காம்பஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்னல் காம்பஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டர்னல் காம்பஸும் யூஸ் பண்ணலாம். நான் 2 யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து நம்ம இங்கே ஏபிஎம் 2.8ல் ஜிபிஎஸ்ன்ட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஜிபிஎஸ் டெர்மினலில் இந்த ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணோம். இந்த காம்பஸோடைய ஒயரை வந்து இங்கே ஜிபிஎஸ் கீழே ஒரு டெர்மினல் இருக்குது, அந்த டெர்மினலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம மோட்டருக்கு வந்து நம்மளுடைய வாஷரை வந்து டாப் சைடு போட்டுட்டு, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மோட்டரு, அதனால் நம்ம வந்து 1045 ப்ரொப்பெல்லரை ஃபிட் பண்ணுறோம். இது கிளாக் வைஸ் மோட்டருக்கு வந்து நம்ம வந்து 1045 ப்ரொப்பெல்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளைட்டோடைய ப்ரோக்ராமிங்கை பார்ப்போம்.